உள்ளங்களுக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னிராசி சேர்ந்தவங்களுக்கு இந்த மே மாதம் 1ஆம் தேதி முதல் என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வுகள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது, குறிப்பாக கிரக நிலைகளின் அடிப்படையின்படி உங்களுக்கு என்னென்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலியமாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருக்க போகுதுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சமயபுரத்தில் இருக்கக்கூடிய இந்த சமயபுர மாரியம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சமயபுர அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த சமயம் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நினச்சிங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அந்த அம்மன் சீக்கிரமாகவே நடத்தி கொடுப்பாங்க. ஸோ நம்பிக்கையோடு பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ராசியில் உத்திரம் 2, 3 பாதங்கள், அஸ்தம், சித்திரை 1 மற்றும் 2ஆம் பாதங்கள் என நட்சத்திரங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிரக மாற்றங்களானது உங்களுக்கு எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதி அன்று குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறப்போகிறாரு. 14ஆம் தேதி அன்று சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறப்போகிறாரு. மேலும் 16ஆம் தேதி அன்று புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறப்போகிறாரு. மேலும் 31ஆம் தேதி அன்று சுக்கிர பகவான் களத்திரஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறப்போகிறாரு. இதனால் உங்களுக்கு இந்த மே மாதம் எப்படி அமைய போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏற்ற தாழ்வுகள் பார்க்காம எல்லோரிடமும் சமமாக பழகக்கூடிய குணமுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்த வாக்கை காப்பாற்றி நன்மதிப்பை பெறுவீங்க. பண வரவு அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய விஷயமாக இருக்கும். மனதில் ஏற்படும் டென்ஷன் உண்டாகலாம். அது மட்டும் இல்லாமல் உடல் சோர்வுகள் ஏற்படும். முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்க போகுது. புதிய நபர்களின் அறிமுகமும் அவங்களால நன்மையும் கிடைக்கும். வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் குறையும். வழக்கு விவகாரங்கள் இருந்தால் அதில் ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் தொழில் மற்றும் வியாபார தொடர்பான பணிகளில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்க போகுது. மேலும் சாதுர்த்தியமான பேச்சு வியாபார விருத்திக்கு கை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருப்பவங்க அலுவலக பணி தொடர்பாக அலைய வேண்டிய நிலை உண்டாகும். குடும்பத்தில் இருந்து வந்த சிறு சிறு பிரச்சனைகள் சரியாகும். கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக நன்மைகள் நிறையவே கிடைக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிள்ளைகளின் தேவையை பூர்த்தி செய்ய முயற்சி எடுப்பீங்க. உறவினர்கள் வருகை இருக்கும். பெண்களுக்கு எடுத்த காரியங்கள் சிறப்பாக செய்து முடிப்பாங்க. பணவரவு அப்படிங்கிறது எதிர்பார்த்தபடி இருக்கும். சாதுர்த்தியமான பேச்சு வெற்றிக்கு உதவிகரமாக இருக்கும். மாணவர்களுக்கு பாடங்களை நன்கு படித்து மற்றவர்களின் மதிப்பை பெற ஆளாவீங்க. மேலும் திறமையான செயல்பாடுகளால் வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கப்பெற்று ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உறவினர்கள் வகையில் தவிர்க்க முடியாத சுப செலவுகள் சுமக்க நேரிடும். முக்கியமான பயணங்களும் முக்கியமான பிரமுகர்களின் சந்திப்பு கிடைக்கும். அது உங்கள் எதிர்காலத்திற்கு நல்ல அஸ்திவாரமாக இருக்கக்கூடும். இன்னும் சிலருக்கு கூட்டு முயற்சிகள் லாபம் தரக்கூடிய விஷயமா இருக்கும். இன்னும் சிலருக்கு குடும்பத்தோடு கூட்டு சேர்ந்து தொழில் செய்வது லாபம் அதிகரிக்க செய்யும். அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்றாக இருக்கும். தொழில் மற்றும் வேலை உத்தியோகம் ஆகியவற்றில் வெற்றி கிடைக்கும். சேமிப்பு அடைவீங்க. உங்கள் உழைப்பிற்கு நம்பிக்கை உங்களுக்கு முழுமையாக பலனை திருப்தி தரக்கூடிய வகையில் தரக்கூடும். எதிர்ப்புகள் அனைத்தும் நீங்கும். இடையூறுகள் ஒரு புறம் இருந்தாலுமே உங்களின் தன்னம்பிக்கையால் தைரியத்தாலையும் அவற்றை போராடி எதிர்த்து நின்று வெற்றி கொள்வீங்க. அது மட்டும் இல்லாமல் கடமைகள் அனைத்துமே இந்த மாதத்தில் நீங்கள் காப்பாற்றுவீங்க. பொருளாதாரத்தில் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. மேலும் வைத்திய செலவுகள் வீண் விரைய செலவுகள் தவிர்க்க முடியாததாக இருக்கக்கூடும். அதனால் சில சமயம் விரக்தி ஏற்படக்கூடும். அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்தில் தசாபுத்தியை அனுசரித்து தேவையான பரிகாரங்களை செய்து கொள்வதன் மூலமாக மனதில் ஆறுதலும் தன்னம்பிக்கையும் கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிரச்சனை எதுவும் இருக்காதுங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் 18, 19, சந்திராஷ்டம தினங்கள் 24, 25, 26 அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வருமானத்திற்கு குறை எதுவும் ஏற்படுத்தாது. மற்றவங்களால் குடும்பத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் வரக்கூடும் அப்படிங்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமாக 3வது நபர்களை உங்களுடைய
குடும்ப விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. கணவன் மனைவி உறவில் விரிசல் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருப்பதால் இந்த மே மாதம் முழுக்க நீங்கள் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்ல வேண்டும். இல்லைன்னா பல விதமான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கவனமாக இருங்க. மேலும் பழைய கடன்களை தந்து முடிப்பீங்க. அவ்வப்பொழுது சிறிய அளவில் ஆரோக்கிய குறைபாடு உண்டாகக்கூடும். அதனால் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்க. வேலைக்கு விண்ணப்பித்திருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை கிடைக்கும். விற்பனை பிரதிநிதியாக இருக்கக்கூடியவங்க, அதாவது விற்பனை பிரதிநிதியாக பணி செய்யும் அன்பர்கள் வெளியூர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய நிலை உண்டாகும். வியாபாரத்தை முன்னிட்டு சிலர் வெளியூர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய நிலை உண்டாகும். எதிர்பார்த்த லாபம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கிடைக்கும். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு குடும்பத்தில் மற்றவர்களோடு விட்டு கொடுத்து போவது நல்லது. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் பணி சுமை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கும். இதனால் நீங்கள் பணியை உற்சாகமாக செய்து முடிப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மே 2. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2, 7. சந்திராஷ்டம தினங்கள் 28 முதல் 29 விடியற் காலை வரை. வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் கன்னி ராசியில் உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம் 1 மற்றும் 2, 3, 4 பாதங்கள், மேலும் சித்திரை 1 மற்றும் 2ஆம் பாதங்கள் என நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. அந்த வகையில் அந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டமானது எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மனதுக்கு மிகவும் பிடித்தமான பழைய உறவுகள் வரவு அப்படிங்கிறது இதய கோட்டையில் தென்றல் வீசக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் மனமேடை ஏறும் மங்கள நாளும் வந்தது. மனதில் மலர்ச்சி மலர்கள் பூக்குதுங்க. இன்னும் சிலர் வீட்டில் அள்ளி அணைத்திடவே பிள்ளை செல்வம் கிடைக்கும். துள்ளி விளையாடும். மேலும் பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகரிக்க செய்யுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலைகள் அனைத்தும் மாறி வேகம் பிறக்கும். அதன் காரணமாக லாபம் அதிகரிக்கும். வீண் அலைச்சல்கள் ஏற்படும். பணிபுரிபவர்களுக்கு மேலதிகாரிகளின் அனுகூலத்தால் உயர் பதவிகள் கிடைக்க போகுது. எதிரிகளின் பணம் வந்து சேருங்க. அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஏற்படும். சுற்று வட்டாரத்தில் நல்ல புகழும் கௌரவத்தையும் இந்த காலகட்டத்தில் உங்களால் நிச்சயமாக அடைய முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேர்மையும் கடின உழைப்பும் மட்டுமே வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை அளிக்குங்க. ஆடை ஆபரணம், நல்ல உணவு, எதிர்பாராத தனவரவு ஆகியவை வரப்போகுது. கௌரவ பட்டங்கள், பதவிகள் தேடி வரப்போகுது. உயர் அதிகாரிகள் ஆதரவால் பதவி உயர்வுகளை எதிர்பார்க்கலாம். புதிய நண்பர்களால் நன்மை நிறையவே ஏற்பட போகுது. இன்னும் சிலருக்கு இடம் மாற்றங்கள் மற்றும் பயணத்தால் துன்பம், கடன் கொடுத்தவர்களின் கெடுபிடி, சகோதரர் வகையில் விரோதம், அரசு வகை தொல்லைகள் ஆகியவை ஏற்படும். அதனால் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் துன்பம் வரும்போதெல்லாம் துவளாமல் தைரியத்தோடு வாழ்க்கையை முன்னேற முயற்சிவிடுங்க. வாழ்க்கையில் எல்லாவித முன்னேற்றங்கள் மற்றும் கௌரவத்தையும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் அடைய போகிறீங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துக்களும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே போல் சித்திரை 1 மற்றும் 2ஆம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல பல கருத்துக்களை கேட்பதன் மூலமாக உங்களுக்கு ஞானத்தன்மை அப்படிங்கிறது அதிகரிக்கும். பக்தி மார்க்கத்தில் செல்ல மனைவியின் பூரண ஒத்துழைப்பு கிடைக்கும். புதிய கொள்முதல் மூலமாக தொழிலில் அதிகமாக வருவாய் பெருக்கும் வரப்போகுது. தூர தேசங்களில் இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வருங்க. சுபகாரிய செலவுகள் ஏற்படும். புதிய முயற்சிகள் மூலமாக பண வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்க செய்யும். இதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் வாடிக்கையாளர்களிடம் நட்பு பாராட்டும் வியாபாரிகளுக்கு அதிக லாபம் கிடைக்கும். அழகிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க. அதிகாரிகளின் நட்பால் ஆதாயத்தையும் பெறுவீங்க. நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலுமே வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த மே மாதம் முழுக்க நடக்க போகுது. இதனால் நீங்கள் ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துக்களும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த பதவியின் மூலியமாக நம்ம கன்னிராசி அன்பர்களுக்கு என்ன விதமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது, முக்கியமாக இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும், அஸ்தம் நட்சத்திரம் மற்றும் சித்திரை நட்சத்திர அன்பர்களும் என்னென்ன மாதிரி விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதவியின் மூலியமாக நம்ம பார்த்துருப்போம். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே இந்த கன்னிராசி அன்பர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு திருப்பதியில் இருக்கக்கூடிய ஏழுமலையான ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருப்பதி ஏழுமலையானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் அந்த கடவுளை
மனசில் நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு நினச்சிங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் கூடிய விரைவில் நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோ அனைத்துமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேருங்க. நன்றி.